ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட கிச்சன் டூர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எல்லாருமே போட சொல்லி கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ ஃபைனலி உங்களுக்காக. வாங்க வீடியோ குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய கிச்சன் பற்றி உங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ எங்களோட கிச்சன் பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை கிச்சன் கான்செப்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ட்ரை கிச்சன். அது வந்து லிவிங் ரூமில் இருக்கும். வந்து நாங்கள் அந்த டைனிங் டேபிள் ஏரியாவை வந்து நாங்கள் அதை அப்படியே ட்ரை கிச்சனாக மாற்றிருக்கோம். அண்ட் வந்து ட்ரை கிச்சனில் வந்து அவன், மைக்ரோவேவ், அதுக்கப்புறமா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு காஃபி பார்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வந்து நாங்கள் வந்து காஃபி அண்டு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிக்காக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் லிவிங் ரூம்லேருந்து உட்காந்து பார்த்தாக்க இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக இருக்கும். இந்த ட்ரை கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக வெளியில் தெரியும். இதுதான் வந்து ஓவராலாக இந்த ட்ரை கிச்சன் பற்றியான ஐடியா. நான் இப்போ வந்து எங்களோட வெட் கிச்சன் பற்றி நான் சொல்கிறேன். வெட் கிச்சன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லிவிங் ரூம்லேருந்து அந்த சைடு வழியாகவும் போகலாம். அதே நேரத்தில் என்ட்ரன்ஸ் வழியாகவும் வெட் கிச்சனுக்கு வரலாம். ஸோ 2 வழி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லிவிங் ரூமில் இருந்த ஒரு பெரிய வாலை வந்து நாங்கள் இடிச்சிட்டு ஸோ 2யும் வந்து ஒரே நீட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸ் கிச்சனாக நாங்கள் மாற்றினோம். ஸோ நம்மளோட ட்ரை கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இதுதான் வந்து வெட் கிச்சன். வெட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சிங்க் அண்டு ஸ்டவ், இங்கே ஒரு அவன் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வந்து இருந்தது. இதில் வந்து சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து அம்மி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் பாட், ஏர் ஃப்ரையர் எல்லாமே வந்து இந்த சைட் கவுண்டரில் தான் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சிங்க்குக்கு கீழேயே வந்து டிஷ்வாஷர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த இதுலேயே வந்து ஒரு பில்டின் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் டூரில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த ஏரியாலேயே ஒரு பில்டின் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் தான். இதுதான் ஓவராலாக வந்து அந்த வெட் கிச்சனோடது. நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் கிச்சனை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்க நேராக வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் தான் தெரியும். ஸோ அதுலேருந்தும் நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வரலாம். அதே நேரத்தில் லிவிங் ரூம்லேருந்தும் நம்ம வந்து கிச்சனுக்கு வரலாம். இந்த வீடு வாங்கினப்போ ஒரிஜினலாக வந்து இந்த வெட் கிச்சன் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களே தான் வந்து அந்த ட்ரை கிச்சன் வந்து நாங்களாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ட்ரை கிச்சன் வந்து ஐக்கியாவில் தான் பண்ணாங்க. ஒரு 2 டேஸில் வந்து அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வெட் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரிஜினலி வந்து ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மேலே இருந்த டோரு, அந்த பேக் ஸ்ப்ளாஷ் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் நாங்கள் மாற்றினோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து கிச்சன் பற்றி. கிச்சனோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் வந்து மார்பிள் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு டைல்ஸ் இருக்கிற. 2 அயர்லாண்டுமே வந்து மார்பிள் அயர்லாண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து அந்த வால், அந்த ஃப்ளோரிங், அந்த அயர்லாண்ட் எல்லாமே மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு மார்பிள் டிசைன் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்டு அவன், அதுக்கப்புறமா வந்து இன்பில்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து நாங்கள் வீடு வாங்கும்போதே அதிலே இருந்தது, இந்த கிச்சன்லேயே இருந்தது. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து புதுசாக இருந்ததுனால நாங்கள் எதுவுமே மாற்றாமல் ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து அந்த டோர்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து அந்த பிராஸ் ஐட்டம்ஸை வந்து நான் அதை ஒரு கேபினெட்டில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன். நான் உங்களுக்கு வந்து அந்த கிச்சன் கேபினெட்குள்ளே இங்கே இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த க்ராசரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நார்மலாக வந்து க்ராசரி ஐட்டம்ஸ், குக்கிங்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த கிச்சனில் தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நான் மேலே தான் வச்சுருப்பேன், கேபினெட்குள்ளே வைக்கலை. ஏன்னா ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து மிக்ஸி, கெத்தல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் எல்லாமே வந்து கேபினெட் மேலே தான் வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரை கிச்சனில் நாங்கள் ஒரு காஃபி பார் செட்டப் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த காஃபி பார் செட்டப் வந்து எப்போ பண்ணோன்னா அந்த கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு காஃபி பார், ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தது. அந்த பசங்களும் வந்து வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அப்போ நிறைய வந்து காஃபி போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு காஃபி பார் செட்டப் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய காஃபி, டீ, சுகர் அதுக்கான எல்லாமே வந்து அந்த காஃபி மிஷினுக்கு மேலேயே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜார்லாம் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தான் இந்த ஜார் எல்லாமே. இதுக்கு மேலேயே வந்து காஃபி கப்ஸு அதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ தட் வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே வந்து ஓனாக காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நாங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஃபுல் செட்டப் வந்து ஐக்கியாவில் தான் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு வைன் கூலர் இருக்குது. ஸோ இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர மாதிரி. ஏன்னா நம்ம காலையிலே மார்னிங் எழுந்தோன்னே காஃபி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே தான் வருவோம். ஸோ அதனால் வந்து காலையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இடம் வந்து ஒரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாஃபிங் புத்தா, அதுக்கப்புறம் வந்து நிறையா குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த இடம் வந்து நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து என்னோடய மிக்சரும் இருக்குது, ஸ்டாண்ட் மிக்சரும் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஹை ஃப்ளோரு, அதனால் வந்து வியூவும் நல்லாயிருக்கும். இங்கே கேபினெட்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு ஒன்று நான் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா பிளேட்ஸு, சின்ன சின்ன பவுலு, இதெல்லாம் வந்து கெஸ்ட் வந்தால் தான் எடுப்போம். அதனால் வந்து இதெல்லாம் அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்னோடய ப்ராப்ஸு. அதுக்கப்புறமா வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய க்ளே பாட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், சீசனிங் வீடியோவில். ஸோ அதில் ஒரு கேபினெட்டில் வந்து ஒரு இது வந்து க்ளே பாட் அண்ட் கீழே வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன். பிராஸ் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த வேஃபில் மேக்கரோட பார்ட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு grill இருக்குது அண்டு கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் லாஸ்ட் வந்து கேஸ்ட் அயர்ன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ்வில் தான் வந்து எப்போதுமே நான் வந்து ப்ளாகோட வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால் வந்து ப்ளாகுக்கு என்னென்னலாம் தேவையோ வந்து எதுலலாம் நான் குக் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து எனக்கு டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி நான் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் நான் வீடியோ எடுப்பேன், இந்த ஸ்டவ்வில் தான். இந்த ஸ்டவ்வுக்கு கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே என்னோடய ப்ளாகோட ப்ராப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ட்ராவரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மசாலா பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மசாலா பாக்ஸ்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸோ நான் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார இன்னொரு கேபினெட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ப்ளாக் சம்மந்தமான விஷயங்கள் தான். அதாவது மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ஸ்பூன்ஸு, ஸோ அதுக்கப்புறமா வந்து உட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வெயிங் ஸ்கேலு, ஸோ ஒரு நோட் பேடு, பென்னு எல்லாமே வந்து ப்ளாக்ஸ் சம்மந்தமான விஷயந்தான் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இங்கே தான் நான் சமைக்கிறேங்கிறதுனால என்னோடய ப்ளாக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற ஸோ சைடில் பார்த்திங்கன்னா வந்து கல்சட்டி அந்த இதெல்லாம் இருக்கும். அண்ட் வந்து இது எல்லாமே என்னோடய ப்ளாகோட ப்ராப்ஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ் ஒன்று இருக்கும். இது வந்து கேஸ் ஸ்டவ், இது போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேட்ஸ், இது எல்லாமே ப்ளாக்காக தேவையானது மட்டும் கொஞ்சம் இங்கே வந்து வச்சுருக்கேன். ரிமைனிங் எல்லாமே வந்து ஸ்டோர் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கீழே ஒரு ட்ராவர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டீமரும் இருக்குது. அதாவது புட்டு ஸ்டீமர்லேருந்து இடியாப்பம் ஸ்டீமர்லேருந்து எல்லா ஸ்டீமரும் இருக்கும். ப்ளஸ் வந்து என்னோடய முறுக்கு அச்சு எல்லா டூல்ஸும் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடமா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த ஏரியா நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதாவது இந்த காஃபி இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் இந்த காஃபி இருக்கிற ஏரியாலே கீழே பார்த்திங்கன்னா இருக்கிறதுல வந்து இந்த டீ சம்மந்தமாக எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து அந்த டீ வந்து எப்படி பண்ணணுங்கிறது வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி லஞ்ச் பாக்ஸோட இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது பசங்களோட லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால ஸோ பேக்கிங் ஐட்டம்ஸும் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். லைக் கப் கேக்கு மோல்டு, அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே வந்து ஸோ இதுலேயும் 2 கேபினெட்டில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த சைடில் இருக்கிற கேபினெட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத காமிச்சாச்சு.
ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ட்ரை கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் அண்டு வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரை கிச்சன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும். ஸோ பால்கனி டூர் போடும்போது நான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோடய பால்கனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளோருங்கிறதுனால இதுக்கு மேலே பில்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஹை ஃப்ளோருங்கிறதுனால நல்ல காற்றும் இருக்கும். எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும், நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் கிச்சன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பால்கனி அண்டு கிச்சன். ஓப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிச்சன் டூர் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்கலான்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுக்கு ஹோம் டூர் பார்க்க ஆசையாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.